இளையராஜா தன்னை யாரா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாரு. அவர் வந்து யாரோட அசோசியேட் ஆகியிருந்தாரு. அந்த அசோசியேட் ஆகியிருந்தவர்கள் எந்த கருத்தியலை சார்ந்து இருக்கிறாங்க. அவங்க அந்த கருத்தியலால ஏற்பட்ட ஒரு அவமானம் தான். இதுக்காக குரல் கொடுக்கிறது யாரு? ராஜா வருவாரா, இல்ல சுப்பிரமணிய சுவாமி வருவாரா, இல்ல வந்து இளையராஜா தான் எங்களுடைய பெருமை அப்படின்னு சொன்ன மோடி இதுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வருவாங்களா? யாருமே இந்த சிஸ்டத்தை கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. அப்ப இந்த சிஸ்டத்தை இந்த இடத்துல யார் கொஸ்டின் பண்ணுவான்னா, தொடர்ந்து சனாதன கருத்தில் எதிர்க்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி அமைப்புகள், திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் தான் இந்த விஷயமுக்கும் நாங்க வந்து குரல் கொடுப்போம். இப்ப இளையராஜாக்கு இது ஏற்பட்டிருக்கிற இந்த அவமானங்கிறது வந்து இது கிட்டத்தட்ட வந்து இப்ப சோசியல் பைகாட்னு சொல்லுவாங்க. எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல சோசியல் பைகாட், எக்கனாமிக்கல் பைகாட் இது ரெண்டு இருந்தாலுமே எஸ்சிஎஸ்டி ஆக்ட் கீழே வந்து வழக்கு பதிவு செய்ய முடியும். இப்ப இளையராஜாக்கு ஏற்பட்டிருக்கிறது வந்து ஒரு சோசியல் பைகாட். அவர் பிலாங்ஸ் டு இந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால அவர் வந்து கருவறைக்குள்ள வந்து செல்ல அனுமதி இல்லைன்ற ஒரு ஒரு அவங்க முன்முடி அந்த ஒரு சிஸ்டத்தை அந்த பிராக்டிஸ் பண்றதுனால இவர் வந்து உள்ள அலோவ் பண்ணல. அப்போ இது வந்து எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை சட்டத்தின் கீழே இதுக்கு வழக்கு பதிவு செஞ்சு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கோரிக்கை. இதை அரசு உடனடியாக செய்யணும். அப்பதான் இது வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கும். வெறுமென நம்ம வந்து சனாதன கருத்தியில வந்து அரசியல் தளத்துல, பண்பாட்டு தளத்துல எதிர்க்கிறத தாண்டி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம கையில் இருக்கக்கூடிய டூல். அது ஒரு அஃபென்ஸ் அப்படின்னா அதை நம்ம விமர்சனம் பண்றது, அதை கண்டிக்கிறது போது நம்ம கடந்து போகாம சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்தா மட்டும்தான் அது வந்து பிற்காலங்களில் நடக்காது.